உன்னால எப்படி இப்படிலாம் நினைக்க தோணுது? எல்லாம் அந்த மாயாவோட சகவாசம். சூர்யா, அவங்கள பத்தி பேச உனக்கு தகுதி இல்ல. உன்ன மாதிரி அவன் ஒன்னும் நடிச்சு யாரையும் ஏமாத்தல. நான் நடிச்சு யாரை ஏமாத்தினேன்? ஆமா, கல்யாணத்துக்கு வந்த மாதிரி நடிச்சு சின்ன தம்பி வீட்டுக்கு எதுக்கு போன? சின்ன தம்பி மூலம் என்ன டிராப் பண்ணி பிடிக்கதானே? எங்க கல்யாணத்தை பத்தி நீ அப்பா கிட்ட போன் பண்ணி சொல்லாம இருந்திருந்தா அவரு மலை கோயிலுக்கு வந்திருக்கவே மாட்டாரு. அவரை அனுப்பி வச்ச அடியால் தானே நீ. ஐஷு, போதும். இதுக்கு மேல நீ ஏதாவது பேசினா அரைஞ்சிடுவேன். சூர்யா வேண்டாம். இது பாரு, எது சொன்னாலும் இவளுக்கு ஏறாது, புரியவும் போறதில்ல. ஐஷு, நீ எதுவும் பேசிட்டு இருக்க வேணாம். நீ வா, கிளம்பு, வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போய் நிறுத்தி நிதானமா என்ன திட்டணும்னா கூட திட்டிக்கோ. அங்க போய் சண்டை போட்டுக்கலாம். வா. முதல்ல உங்க அப்பாவை இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வர பாக்கணும். அதுக்கான வழியை யோசிப்போம். வெளியே கொண்டு வரணுமா? கொலை பண்ணவருக்கு தண்டனை வேணாமா? அவரை வெளியே கொண்டு வர போறீங்களா? ஆமா, அவரை காப்பாத்துங்க. காதலிச்ச பாவத்துக்கு எனக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. ஏய், என்னடி பேசுறமா? மறுபடியும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா, சரிப்படாது. முதல்ல ஊருக்கு கிளம்புவோம். ஐஷு, கிளம்பு. வாடி. வா. விடுங்க, என்ன விடுங்க, நான் வரல. சித்தி. என்னடா? வா ஐஸ்வர்யா, போலாம். மாயா, என்ன தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இது எங்க குடும்ப விஷயம், தேவையில்லாம தலையிடாத. அக்கா, உங்க குடும்பத்துல நானும் ஒருத்தி தான். ஏன் அக்கா பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணுனா அந்த சித்தி வந்து நிக்க மாட்டாளா? இங்க பாரு ஐஷு, இதே மாதிரிதான் சந்துருவா நம்ம குடும்பத்துல இருந்து பிரிச்சா. இப்போ உன்னை டார்கெட் வச்சு உன்னை பிரிக்க பாக்குறா. அவளை நம்பாத. வா, நாம நம்ம வீட்டுக்கு போலாம். நான் ஒன்னும் அவளை வாவான்னு கைய பிடிச்சி இழுக்கலையே. நீதான் இப்ப அவ கைய பிடிச்சிக்கிட்டு இருக்க. ஐஷு, சொல் பேச்சு கேளு. ஐஸ்வர்யா, ஐஷு, ஐஸ்வர்யா, விடுமா. ஐஷு வேணாம். ஐஷு, விடுமா. என்ன ஐஷு, சொல்றது கேளு. ஐஷு, சொல்றது கேளு. ஐஷு, ஐஷு, ஏய் ஐஷு, ஐஷு, என்ன பண்ற ஐஷு? ஐஷு, அம்மா சொன்னா கேளு. ஐஷு, கீழ இறங்கி வா. ஐஷு, ஐஷு, ஐஷு வேணாம். ஐஷு, ஐஷு சொன்னா கேளு.